ஒரு டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே நான் நாசுவந்தேவு கிராமத்தில் இருக்கிற அரசினர் தமிழ் கல்லூரி பாடசாலையில் படிக்கிறேன். எனது ஆசிரியர் படிச்சுட்டு வந்த விடயங்களை நான் வீட்டை போய் இன்னொரு தரம் வீட்டில் செஞ்சதால் இந்த பரீட்சையில் நான் பாஸ் பண்ணினான். மற்றும் நான் படிப்பதற்கு ஊக்கமளித்த எனது அதிபருக்கும் எனது ஆசிரியரான திரு மோகன்ராஜ் ஆசிரியருக்கும் எனது பெற்றோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பாடசாலை ஆரம்பித்து 80 வருடமாகிறது. இதில் எந்த மாணவனும் இந்த பரீட்சையில் சித்தியடையவில்லை. நான் தான் முதலாக சித்தியடைந்தேன். எங்கள் அப்பா மீன்பிடி தொழில் செய்கிறாரு. அவர் கொண்டு வர வருமானத்தால் நான் படித்தேன். மேலும் எனக்கு உதவி செஞ்சால் நான் நல்லா படிப்பேன். நான் எதிர்காலத்தில் வைத்தியர் வர ஆசைப்படுறேன். எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நான் நல்லா படிப்பேன். பாடசாலை நாசுவந்தீவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. இந்த பாடசாலையானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கல்குடா கல்வி வலயத்திலே அமைந்துள்ள மிக கஷ்ட பிரதேச பாடசாலை. இந்த பாடசாலை 1936ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது எமது பாடசாலைக்கு 80 வருடங்களாகின்றன. துரதிருஷ்டவசமாக கடந்த காலங்களிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே எந்த ஒரு மாணவனும் சித்தியடைந்திருக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே எமது பாடசாலையில் கல்வி கற்கின்ற திலீப்குமார் சனிஜன் என்கிற மாணவன் முதன்முறையாக 164 புள்ளிகளை பெற்று வரலாற்றிலே எமது பாடசாலையில் முதலாவதாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவன் என்கிற பெருமையை எமது பாடசாலைக்கு தேடி தந்திருக்கு. எந்த மகன் இந்த புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்துவிட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அவர் சித்தியடைகிறதுக்கு இந்த பாடசாலையில் அதிபர் அவர்களும் ஆசிரியர்களும் சரியாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டதும் பலனாக இந்த மகன் பாஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்களுக்கு முதலாவது என்ற மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அது மட்டும் இல்லாத அவருக்கு தனியார் வகுப்பு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் ஆரம்ப வகுப்பு படிப்பித்த ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.